நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்ப இருக்கிற நிறைய லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமா வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதுல ஹோம்லி அந்த மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதுல இருக்கு. டிராகிங் குட்டி ஜெயம் ரவி அவர் இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ கியூட்டா அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் இஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லயே இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஸோ என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ நம்ம தமிழ்நாட்டுல என்ட்ரி ஆகிறது நம்ம பெருமையா நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம சென்னையில தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னன்னா, இங்க இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட விட்டுட்டு நிறைய மலையாளத்துல இருந்து தான் கொண்டு இங்க அவங்களுக்கே நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார். ஸோ நீங்க எல்லாம் தமிழ் பொண்ணுங்களை அவ்வளவு பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழ்ல ஒரு லைஃப் கொடுப்பீங்க. இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இங்க நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழ்ல, அவங்க கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க நிறைய கேரளா சைட்ல கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகுறதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. இதனால நம்ம என்ன சொல்றது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் இங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்க, நீங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச்.